ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். YC ஸ்டில் சிங்கிளோட செகண்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். யூ கிட்ட CEO கத்திட்டே வராங்க. அந்த வீட்டுக்கு ஓனர் எப்படி சொல்றானோ அப்படி டிசைன் பண்ணேடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம யூ விட மாட்டேங்கிறான். ஏன்னா அந்த ஓனர் இருக்காங்கல்ல, யூ அவங்க பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யூக்கு எதிரி ஒருத்தர் இருக்கானே அவன் கிட்ட போய் அப்ரோச் பண்ணிருப்பாங்க போல. இன்னும் 2 பேர்ல யாரு டிசைன் பண்ண போறாங்கிறது தெரியாத காரியமாவே இருக்கு. ஏன்னா யூ கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சத்தை குறைக்க சொல்லிருக்காங்க. அது முடியாதுன்னு யூ சொல்லிருக்கான். இந்த குவாலிட்டி இருந்தாதான் நல்லபடியா வுட் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிருக்கான். அடுத்த நேரா யூ அந்த வுட் வாங்கறதுக்காக கடைக்கு போறான். அங்க வர ஒரு ஆளு அந்த வுட்ட அவன் வாங்கணும்னு ட்ரை பண்றான். ஏன்னா நாங்க ஒரு எக்ஸிபிஷனுக்கு ஒரு போர்டு மாதிரி வைக்கணும், அதுக்கு வேணும்னு சொல்ல, இந்த வுட்ட நீங்க அப்ப அந்த எக்ஸிபிஷன் நடக்கிற வரையும் மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்களான்னு யூ கேக்குறான். ஆமா, அப்புறமா ஓரமா போட்டுருவோம்னு சொல்ல, இதுல ஒரு அழகான கிச்சன் டேபிள் செஞ்சு அதுல நிறைய பேர் உட்கார்ந்து சாப்பிடும் போது அவங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்குமே, அதை கொடுக்கலான்னு இருந்தேன். இல்லைன்னா ஒரு பெரிய பெட் செஞ்சு ஒரு கப்பலோட சந்தோஷம் துன்பத்தெல்லாம் பகிர்ந்துக்க வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நீங்க ஒரு போர்டு வைக்க போறேன்னு சொல்றீங்கன்னு யூ அங்க இருந்து கிளம்புறான். அந்த ஓனர் பாக்குறான், வர வர இவன் ஓவரா பேசுறான்டா, ஒரு போர்டுக்கு இந்த அளவுக்கு ஃபீலிங்ஸ் தேவையா அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். யூ அங்க இருந்து கிளம்பி வரும்போது அவ சிஸ்டரோட ஹஸ்பண்ட் மறுபடியும் கால் பண்றான். கொஞ்சம் உன்னை பாக்கணும், பேசலாமா அப்படின்னு. நீ வீட்டுக்கு வா, உன்னோட ரிப்போர்ட்லாம் இப்பதான் ஜியா என்கிட்ட கொடுத்தாங்க. ஹெல்தியா சாப்பிடணுமாமே, வீட்டுக்கு வா, ஹெல்தியா சாப்பிடலான்னு சொல்ல, இன்னைக்கு நான் பார்பிக்யூ சாப்பிட போறேன். அப்படியே இந்த பார்பிக்யூவை ஃபேட்டான சாஸ்ல நினைச்சு அதை லைட்டா எண்ணெயில ஒரு பக்கம் காட்டிட்டு அப்படியே சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்னு யூ சொல்றான். தங்கச்சி ஹஸ்பண்ட் அடுத்த செகண்டே மனசு மாறி நானும் வரேன், 2 பேரும் போலாமான்னு கேட்க, சாரி எனக்கு ஆல்ரெடி பிளான் இருக்குன்னு யூ போனை கட் பண்ணிடுறான். தங்கச்சி ஹஸ்பண்ட் கிட்ட, ஜியா ஏதோ ஃபைல்ல சைன் வாங்குறதுக்கு வந்திருக்கா. உங்க பேஷண்ட்ட இப்பதான் நான் பார்த்தேன் ஜியா, ஆனா உங்க பேஷண்ட்னு சொல்ல, அவர் எதுக்குமே பிடி கொடுத்தே பேச மாட்டாரு அப்படின்னு ஜியாவும் பேச ஆரம்பிக்கிறா. பிடி கொடுத்து பேச மாட்டான்னு டீசென்டா சொல்றீங்க, ஆனா தற்பெருமை புடிச்ச தலகணம் புடிச்ச ரொம்ப கட்டுக்கடங்காம நான் இஷ்டப்படிதான் இருப்பேன்னு சொல்ற ஒரு சரியான முசுடு மூஞ்சு கரெக்டானு கேட்க, நீங்க இருந்தாலும் ஒரு ஃபேமிலியா அவரை பத்தி கொஞ்சம் வார்ன் பண்ணி வைங்க, நல்லா சாப்பிட சொல்லுங்கன்னு ஜியா சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நமக்கு ஷாமானையும் ஒரு ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. ஷாமான் சொல்லிட்டு இருக்கா, காலையில இருந்து ஒரு காரை கூட நான் விற்கவே இல்லடி, என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு கிட்ட நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு பாக்குறா, தானாவே கஸ்டமர் வருவாங்களா என்ன, அன்னைக்கு இந்த ஷென்னம் பார்த்தல, அவர்கிட்ட கார் இருக்க மாதிரி தெரியல, பெரிய இடத்துல வேலை பாக்குறாரு, ஒரு காரை அவர்கிட்ட பிச் பண்ணிடி, கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ஃப்ரெண்டு பொண்ணு இவளுக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்கா. அதுக்குள்ள ஷென்னு CEO எல்லாம் ஆபீஸ்ல இருக்கும் போது அங்க யூ போயிடுறான். பாத்தீங்களா, காசு எடுத்துட்டு வந்துட்டேன், எவ்வளவு ஃப்ரெஷ்ஷான காசு வாசம் ஒடிக்குது பாருங்க, நம்ம எல்லாம் கிளம்பி போலாமா, இன்னைக்கு பார்பிக்யூ என்னோட ட்ரீட், எல்லாரும் போலான்னு சொல்ல, ஷென்னுக்குலாம் இதுல இஷ்டமே இல்ல, ஆல்ரெடி வேலையில இன்னொரு முடிவு வரலன்னு சொல்லிட்டு நான் வரலன்னு சொல்லிடுறான். கரெக்டா CEO பாக்குறாங்க, நான் எதுக்கு உன் கூட வரணும், எனக்கும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு டேட் போறேன்னு சொல்லிட்டு CEOவும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பார்த்தா யூக்கு கூட போறதுக்கு யாருமே கிடைக்கல. என்ன பண்றதுன்னு தனியா யோசிச்சுட்டு போற பிளான அவனே தள்ளியும் வச்சிடுறான். ஷென்னு பார்த்தா இங்க கூப்பிட்டு இருக்கா அப்படின்னு ஷாமான பாக்கதான் வந்திருக்கா. ஷாமான் கேட்டுட்டு இருக்கா, உங்ககிட்ட ப்ரொமோஷன்லாம் கூட கிடைச்சிருக்கும்ல அப்படின்னு சொல்ல, ப்ரொமோஷனா, அது எங்க இங்க, அதெல்லாம் எனக்குலாம் ப்ரொமோஷன் கிடைச்சது பல வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டிராவல்லாம் எப்படி பண்றீங்க அப்படின்னு, அடுத்து காரை விற்கலாம் அப்படின்னு ஷாமான் போட்டு பாக்குறா. டிரான்ஸ்போர்ட்டா, நடந்து வந்தா போச்சு பாதி தூரம், இல்லனா என்னைக்காவது பஸ் இருந்துச்சுன்னா பஸ்ல ஏறி வந்துருவேன், பஸ் கிடைக்காத நேரம் நடராஜா சர்வீஸ் தான், அதுவும் நம்ம உடம்புக்கு ஒரு ஒர்க் அவுட் தானேன்னு பேச, அட கஞ்ச பய போலன்னு சொல்லிட்டு இப்பதான் ஷாமான் கண்டுபிடிக்கிறா. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அவரோட வெளியே போலையா அப்படின்னு ஷென்னு கேக்குறான். எனக்கா பாய் ஃப்ரெண்டா, நான் சிங்கிளுங்கன்னு ஷாமான் சொல்லிட்டு இருக்கா. அப்படியா, அன்னைக்கு ஏதோ நீங்க போன்ல பேசிட்டு இருந்ததா எங்க பாஸ் சொன்னாரு அப்படின்னு சொல்ல, என்ன பேர் சொன்னாரு அப்படின்னு கேட்க, டவுன் ஏதோ பேர் சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு ஷென்னு சொல்லிட்டு இருக்கான். அது என் நாய்க்குட்டி பேரு, நான் பிரேக்கப் பண்ணி கொஞ்சம் நாள் ஆச்சு அப்படின்னு ஷாமானும் சொல்லிட்டு இருக்கா. நான் பில் பே பண்ணிடுறேன் அப்படின்னு ஷாமான் கெஞ்சிரா. நான் தான் உங்களை கூப்பிட்டேன்னு. இல்ல நம்ம பில்ல ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், அவங்க சாப்பிட்டதுக்கு பே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவன் இருக்கான்ல, எக்கச்சக்கமான கூப்பன் வச்சிருக்கான். இந்த கூப்பன்ல 500 ரூபாய் குறையுது, இந்த கூப்பன்ல 300 ரூபாய் குறையுது, 2 பேர் சேர்ந்து வந்து சாப்பிட்டுருக்கோம், புதுசா அவங்க கஸ்டமர் வந்திருக்காங்க, அவங்க போன்ல எடுத்து ஸ்கேன் பண்ணா அதுல ஒரு 100 ரூபாய் குறையும் அப்படின்னு ஒரு 700-800 ரூபாய் பில்லு வந்திருக்கும் போல. அது ஒரு வழியா 200 ரூபாயா மாத்திருக்கான். பக்கத்து டேபிள்ல வர ஒருத்தங்க இருக்காங்க, ஹலோ 2 பேர் சாப்பிட்டாதான் 50 ரூபாய் தான் குறையும், 3 பேரா நம்ம டோக்கன் மாத்தணும்னா 100 ரூபாய் குறையும், 3 பேரும் பிரிச்சு எடுத்துக்கலாம்ல அப்படின்னு வேற கேள்வி கேட்டிருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி கூட ஒருத்தவங்க உயிரோட இருப்பாங்களான்னு ஷாமான் பாத்துட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா, சீரியஸா நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்னு சொல்லாண்டி, எவ்வளவு தூரம் சிக்கன பண்ண முடியும், 800 ரூபாய் வந்த பில்லிங்க 200 ரூபாயை கட்டி பே பண்ணிட்டு வந்திருக்காண்டி அப்படின்னு வாய பொழுது சொல்லிட்டு இருக்கா. சரி, உன்னால கார் விற்க முடியாது அது தெரிஞ்சு போச்சுன்னு ஃப்ரெண்டும் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க நம்ம யூ இருக்கான்ல, யாருமே பார்பிக்யூக்கு வரலன்னு சொல்லிட்டு தங்கச்சி வீட்டுக்கு தான் சாப்பிட வந்திருக்கான்.
பாத்தியா, கல்யாணம் ஆனதுல இருந்து கிச்சன்லயே நீ கிடக்குற. நான் கல்யாணம் பண்ணிக்காம எவ்வளவு ஜாலியா இருக்கேன்னு அவ மனசு போய் பாக்கறான். இங்க பாரு, நீ வெளியே போய் உட்காரு, என் புருஷன் கூட உட்காந்துரு, அம்மா வந்திருக்காங்க சாப்பிடுன்னு சொல்லிட்டு தங்கச்சி திட்டி அமுச்சு வைக்கிறா. எல்லாரும் ஒன்னா சாப்பிடறதுக்கு உட்காடுறாங்க. அப்போ சிஸ்டரோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காரு, ஜியா டாக்டர் இருக்காங்களே உங்களை பத்தி ரொம்ப கவலைப்படுறாங்கன்னு சொல்ல உடனே கேட்க ஆரம்பிக்கிறாங்க யூயூவோட அம்மா, ஜியா டாக்டரா, அது யாரு, பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்க, இல்ல இன்னும் கல்யாணம் ஆகல, ஆனா ஜியா டாக்டர்கிட்ட கூட இவர் வாயை கொடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். இல்லையே, எனக்கும் உங்களுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்குன்னு யூ சமாளிக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லம்மா அப்படின்னு அந்த சிஸ்டரோட ஹஸ்பண்ட் இவருக்கு உடம்பு சரியில்லாம போனப்போ அவங்கதான் செக் பண்ணாங்க, ஏற்கனவே பேண்ட் எல்லாம் கழட்டிட்டாங்கன்னு சொல்ல, அப்படியா, அவ்வளவு டீப்பா உள்ள போயிட்டானா நம்ம குடும்பத்துல ஒருத்தின்னு அர்த்தம், அந்த பொண்ணு பேசாம கல்யாணம் பண்ணிக்கோ ஏண்டான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வேற வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. தேவையில்லாம பேசாதம்மா, இந்த பையன் பாருங்க என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு என்கிட்ட கடன் வாங்கிட்டு சுத்திட்டு இருக்கான்னு சொல்ல அந்த தங்கச்சி முறைக்கிறா ஹஸ்பண்ட, என்ன பண்ணி வச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. இங்க மறுபடியும் யூ கிளம்பி வரான். வழக்கம் போல கடையில திங்ஸ் எல்லாம் வாங்க கிரீன் ஜூஸ் இருக்கு. சரி, நம்ம உடம்பு கொஞ்சம் ஹெல்தியா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கிரீன் ஜூஸை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். வீட்டுல லிப்டுக்கு வெயிட் பண்ணும் போது ஷௌமான் இருக்கால, ஃப்ரெண்டுக்கு வீடியோ கால் பண்ணி, எங்க இந்த யூலாம் இன்கிரிமெண்டே குடுக்கலையாம், பாவம் ஷென்னு, இன்கிரிமெண்ட் எங்க குடுக்கறது, எனக்கு தெரிஞ்ச இந்த யூ இருக்கார்ல, ஐஸ்கிரீம் கவரை பிரிச்சா அதையே 5 நிமிஷம் நக்கிட்டு இருப்பாரு போலடின்னு சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் யூ காதுல வாங்கிடுறான். அதுக்கப்புறம் தான் பொறுமையா திரும்பி பாக்குறா ஷௌமான். சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு லிப்டுக்குள்ள போய் நிக்கிறா. எல்லாத்தையும் காதுல வாங்கிட்டு யூ உள்ள உட்காடுறான். கிரீன் ஜூஸ் எடுத்து வாயில வைக்கிறான். நேரா வாமிட் தான். எப்படாத மனுஷங்க குடிக்கிறாங்க, இவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறான். பக்கத்துல ஷௌமானதோ வேலை பாக்குறா. நிஜமாவே யூ ஐஸ்கிரீம் கவரை பிரிச்சு அது ஒரு 5 நிமிஷமா நக்கிட்டு கீழே தூக்கி போட்டுட்டு வேணும்னே வால்யூமா ஹைல வச்சு பாட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். ஷௌமானுக்கு அப்பதான் தொல்லையா இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மறுபடியும் கிளம்பி யூ ஆபீஸ்க்கு வந்துடுறான். அப்போ ஷென்னு, எப்பதான் பாஸ் எனக்கு இன்கிரிமெண்ட் கொடுப்பீங்க, கொஞ்சமாவது இன்கிரிமெண்ட் கொடுங்கன்னு சொல்ல, உனக்கு எதுக்கு இன்கிரிமெண்ட் வேணும்னு இப்ப சொல்லு, நீ அப்படி என்ன பண்ணிட்ட, டெவலப் ஆயிட்டு, அதுவும் இல்லாம ஒரே நேரத்துல 2 பொண்ணுங்களை டேட் பண்றதெல்லாம் காசுக்கு ரொம்ப பஞ்ச பாட்டு பாட வச்சிரும், சோ நீ பாத்து பத்திரமாருன்னு சொல்லிட்டு நாள் ஷென்னு கூட போய் பேசிட்டு வந்தால ஷௌமான், அதை வச்சு சொல்ல ஆரம்பிக்கிறான். 2 பேரை டேட் பண்றனா கண்ணதே சொல்லிடாதீங்க, ஷாஷா காதுல மட்டும் விழுந்துச்சு, என்ன ஒரு வழி பண்ணிருவா அப்படின்னு ஷென்னு திட்ட ஆரம்பிக்கிறான். பார்த்தா மறுபடியும் சிஇஓ மேடம் வராங்க. யூ இன்னைக்கு ஹாப்பியா இருக்கிறதுக்கு ரீசனே அந்த இன்னொரு டிசைனர் கிட்ட போனாங்கல்ல, அவங்க மறுபடியும் யூ கிட்ட இந்த ப்ராஜெக்ட நீங்க தான் பண்ணணும்னு கொடுத்துட்டாங்களாம். இப்பதான் அவங்களுக்கு அறிவு கண்ணு திறந்திருக்கு. அவெல்லாம் ஒரு ஆளு பொழுதுபோக்குக்கு டிசைன் பண்றவன், ஆனா நான் பொறப்புலயே டிசைனர்னு யூ பெருமையா பேசிட்டு இருக்கான். ஷென்னு பாக்குறான், உங்க எதிரி டிசைனர் இருக்காருல, அவர் வெளிநாட்டுக்கு எங்கேயோ டூர் போயிருக்காராம், அதனால வேற வழியே தான் இல்லாம உங்ககிட்ட கொடுத்துருப்பாங்கன்னு சொல்ல, இப்போ யூ கண்டுக்காம பார்பிக்யூ போலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். பார்பிக்யூவா, இன்னைக்கு இன்னொரு டேட் இருக்கு, நான் அதுக்கு போறேன்னு சிஇஓ கிளம்புறா, இல்ல நானும் வரலன்னு சொல்லிட்டு ஷென்னும் கலந்துக்கிறான். இதுக்கும் மேல நால பொறுக்க முடியாது, நான் கண்டிப்பா இன்னைக்கு பார்பிக்யூ சாப்பிட்டே ஆகுறேன் அப்படின்னு தனியா போய் அந்த பார்பிக்யூ பிளேஸ்ல உட்காந்துட்டு ஷென் நம்ம யூ சாப்பிட ஆரம்பிக்கிறான். இங்க பார்த்தா அதே நேரத்துல ஜியா ஷௌமான் 2 பேரும் ஒன்னா அந்த மூவிக்கு போயிருப்பாங்க போல. இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்கல்ல, மூவிக்கு போயிட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு அந்த வழியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அங்க பாக்கும்போது ஜியா பாக்குறா, இங்க பாரு இது நம்ம யூ தானே, இங்க உட்காந்து சோலோவா சாப்பிட்டு இருக்காரு, அதுவும் கப்பல் ரெஸ்டாரண்ட், அங்க உட்காந்து சோலோவா சாப்பிட்டு இருக்காரு, எதை பத்தியும் கவலை இல்ல போல, சரியான சுயநலவாதின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறா. அடுத்த நாள் யூ கொஞ்சம் ஓவரா நான் மீட் சாப்பிட்டுட்டேன், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கட்டிக்கிட்டு இருக்க பில்டிங்ல ஒரு கட்டைய புடிச்சு தொங்கிட்டு இருக்க, ஆணி எதுவும் சரியா அடிக்கல போல, டொப்புனி கீழே விழுந்துடுறான் யூ. ஹாஸ்பிட்டல்ல கையில கட்டு போட்டு உட்காந்துட்டு இருக்கான், சுலுக்கிருச்சான். ஜியா அங்க வரா, என்னங்க ஆச்சு அப்படின்னு கேக்குறா. இல்லங்க, வேலை பார்க்கும்போது இன்ஜுரி பட்டுருச்சுன்னு கூச்சமே இல்லாம யூ போய் சொல்லிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டலுக்கு வரத டெய்லி பழக்கமா வச்சிட்டு இருக்கீங்க போலன்னு ஜியா கேக்குறா. சிஇஓ அப்ப ஓடி சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கா யூக்கு. நீங்க அப்படின்னு நம்ம ஜியாவை பார்த்து கேட்க, இவரோட ஃப்ரெண்டுங்க நானு, வேற ஒண்ணும் இல்ல, நான் அப்புறம் பாக்குறேன் அப்படின்னு ஜியா பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறா. யாரா அந்த பொண்ணு, டாக்டர் செம்ம அழகா இருக்கான்னு சொல்லிட்டு சிஇஓ கேட்டே வந்துட்டு இருக்க, தேவையில்லாம பேசாத அப்படின்னு நம்ம யூ சொல்றான். நீயே குக் பண்ணி தான் மேக்சிமம் சாப்பிடுவ, இப்ப என்ன நான் குக் பண்ணி வீட்டுக்கு கொடுத்து அனுப்பவா அப்படின்னு கேட்க, இல்ல பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு யூ கிளம்பிடுறான். யூ கூட குக் பண்றதுக்காக நம்ம ஷென் இருக்கான்ல, அவனு கூடவே வந்துட்டு இருக்கான். பார்த்தா ஜியா அதுக்கு முன்னாடி நின்னு கதவை தட்டிட்டு இருக்கா. என்ன ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சமைச்சு கொடுக்கறதுக்கு வந்தீங்களா அப்படின்னு கூச்சமே இல்லாம யூ கேட்டுட்டு இருக்கான். ஷென்னும் நடுவுல ஜியா கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிக்கிறான். கரெக்டா அப்பதான் தெரியுது, பக்கத்துல நம்ம ஷௌமானோட வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு தெரியாதனமா ஜியா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. என் குரு வேற, அதாவது என் சார் இருக்காரு, உங்களை பத்தி அடிக்கடி பேசிட்டே இருப்பாரு அப்படின்னு ஷென்னு சொல்ல, உங்க பாஸ் என்ன பத்தி அடிக்கடி பேசுவாரா, அது எதுக்கு அப்படின்னு கேட்டுட்டு ஷௌமான் வந்ததும் ஜியா நேரா அவளோட வீட்டுக்கு போயிடுறா. ஷௌமான் ஓடி வரா. ஷென்னை பார்த்து, எங்களோட வீட்டுல அந்த டாய்லெட்ல ஏதோ அடைச்சிருக்கு, ப்ளீஸ் அதை சரி பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு கெஞ்சிரா. தோ வர அப்படின்னு ஷென்னும் கிளம்பி உள்ள போயிட்டு இருக்கான். நம்ம யூ அவனோட வீட்டுக்குள்ள போயிடுறான்.
டிரைனேஜ கிளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள யூயூ அவன் வீட்லயே சமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். ஒரு கையை வேலை செய்ய முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஷென்னு அங்கிருந்து வீட்ல கிளம்பும் போது ஆனா விட மாட்டேங்கிறா ஷாமான். இங்க வாங்க, இவ்வளவு தூரம் எங்களுக்காக வேலை பார்த்திருக்கீங்க, நான் சமைச்சிருக்கேன், ஜஸ்ட் சாப்பிட்டு போலாம்ல அப்படின்னு அவனை அங்கேயே கூப்பிட்டு உட்கார வச்சிடுறா. இங்க ஷென்னு வருவான் வருவான்னு யோசிச்சு யோசிச்சு ஒரு ஆம்லேட் கூட போட முடியாம கஷ்டப்பட்டு நம்ம யூயூ போட்டுட்டு இருக்க. ஆனா ஷென்னு நல்ல ருசியா சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஜியா பாத்துட்டு இருக்கா. அதே நேரத்துல நம்ம ஷாமான் சொல்றா, உங்களை பத்தி நான் தப்பு தப்பா அவர்கிட்ட போட்டு விட்டு நினைச்சுக்காதீங்க, அவரை பத்தி என் ஃப்ரெண்டு கிட்ட திட்டிட்டு இருந்தேன், அப்போ அவர் தெரியாதனமா காதுல வாங்கிட்டாரு, அதான் நடந்துச்சுன்னு சொல்றா. இல்லங்க அது ஒண்ணும் பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது அப்படின்னு ஷென்னு அவகிட்ட பேசிட்டு இருக்கான். டேய் எப்படா வரப்போற அப்படின்னு நம்ம யூயூ போன் பண்ணி கேட்க, இங்க வாங்க சாப்பாடு இருக்கு சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு ஷென்னு கூப்பிடுறான். சரி இவங்க கூப்பிடுறாங்க, வர வழியே இல்லைன்னு கையில இந்த கிரீன் ஜூஸ் இருக்குல்ல, அத ஆளுக்கு ஒரு பாட்டில் எடுத்துட்டு வெக்கமே இல்லாம நம்ம யூயூ நம்ம ஷாமான் வீட்டுக்கு வந்துடுறான். அந்த கிரீன் ஜூஸ குடிச்சிட்டு ஆளாளுக்கு வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. யூயூ இவங்க என்ன பேசுறாங்கன்னு கண்டுக்காம தனியா உட்காந்துட்டு இருக்க. மத்த 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. காதல் அப்படிங்கறத ஒரு கார் மாதிரி யோசிச்சுக்கிறாங்க. நான் ஒரு 5 வருஷமா காரே ஓட்டுற அப்படின்னா காதலிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தமா, அதை வச்சு பேசிட்டு இருக்க. நடுவுல யூயூ காதுல வாங்கிட்டு ஜியா சொல்லிட்டு இருக்கா, நான் ஒரு 6-7 வருஷமா காரே ஓட்டுறது இல்ல, இப்படியே பழகிடுச்சு, பயமா இருக்கு இப்பெல்லாம் அப்படின்னு சொல்ல. உடனே இதுக்கு யூயூ பாக்குறான், 1 வருஷம்னா தான் கார்லாம் தாங்கும், 6-7 வருஷம் ஆயிடுச்சுன்னா கார்லாம் துரு புடிச்சு பழசா போயிருக்கும், இதுக்கு மேல அதெல்லாம் ஓட்ட முடியாது, நேரா குழி தோண்டி புதைச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜியா பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. என்னை பத்தி என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. யூயூ பக்கத்துல ஷென்னு ஷாமானும் வராங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க, நாங்க காதலை பத்தி தான் காருன்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம், நீங்க அவங்களையே வந்து குழி தோண்டி புதைக்க சொல்லிருக்கீங்க, போய் சாரி கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு எப்படி அது தெரியும்னு கேட்டுட்டு யூயூவும் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். ஹலோ ஜியா எங்க போனீங்க எங்க போனீங்கன்னு கத்திட்டே வந்துட்டு இருக்கான். பார்த்தா கொஞ்சம் தூரத்துல ஜியா நிக்கிறா. இல்லங்க உங்களுக்கும் அது தெரியாது, தெரியாம தானே சொல்லிட்டீங்க, நானும் அதை யோசிச்சு பார்த்தேன்னு சொல்ல. யூயூ பாக்குறான். உங்களுக்கு என்ன இன்னமும் அழகா தானே இருக்கீங்க, உங்களை பத்தி யாராவது அப்படி சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். என்னது இன்னும் அழகா இருக்கேனா அப்படின்னு நம்ம ஜியா கேக்குறா. இன்னும் அழகா இருக்கீங்களான்னு தப்பா கேட்கல, அதாவது இப்பயும் அழகா தான் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி மாப்பிள்ள வேணாலும் கிடப்பாங்கன்னு சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கரெக்டா வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். 2 பேரும் பேசுறது நம்ம யூயூவோட ஃப்ரெண்டு கடை இருக்கும்ல, அது வாசல்ல தான் போல. ஃப்ரெண்டு நேரா உள்ள கூட்டு போறான். வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜியாவை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸும் பண்ணிக்கிட்டு உட்காரவும் வச்சிட்டு இருக்கான். யூயூ அங்க போயிட்டு ஒரு செட் ஆஃப் கேசட் எடுத்து வந்து, மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கும், இதை நான் உங்களுக்கு கிஃப்டா கொடுக்குறேன், கிளாசிக், இதை கேளுங்கன்னு சொல்ல. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜியா சொல்றா. என்ன இவ்ளோ சிடி இருக்கு, சிடிக்குன்னு இப்ப கூட கடை இருக்கா, யாராவது சிடி எல்லாம் வாங்கி பாக்குறாங்களான்னு கேட்க. யூயூ பாக்குறான். ப்ரொஜெக்டர்ல போட்டு பாக்குறதோட சுகமே தனி, உங்க வீட்ல ப்ரொஜெக்டர் இல்லன்னு நினைக்கிறேன், ப்ரொஜெக்டர் செட்டப்போட இருக்கிற டிவி இருக்கே அதை வாங்கி வீட்ல வைங்க, ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல. சரி நான் வாங்குறேன், எங்க கிடைக்கும் அப்படின்னு ஜியா கேட்டுட்டு இருக்கா. ஃப்ரெண்டுங்க வந்துடுறான். என் கடையிலேயே இருக்கு ஒரு செட்டு, உங்களுக்காக 30% டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறேன், வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டு அதை நம்ம ஜியாவோட தலையில அன்னைக்கே கட்டிடுறான். ஜியா ஒரு படத்தை யூயூ சஜஸ்ட் பண்ணானேன்னு சொல்லிட்டு உட்காந்து ஜாலியா பாத்துட்டு இருக்கா. நம்ம யூயூ அவன் வீட்டுல குட்டியா பொம்மைலாம் ரெடி பண்ணி அவனே வச்சிட்டு இருக்கான். அடுத்த நாள் நேரா ஜியாவோட ஆபீஸ்க்கு வந்துடுறான். உங்க ஆபீஸ் நல்லா இருக்குன்னு சொல்ல, இந்த இடத்துல நான் வேலை மட்டும் தான் பாப்பேன், அதாவது படிக்கிறது அந்த மாதிரி, பேஷன்ஸ் எல்லாம் பாக்குறது இல்ல, உங்களை தான் கூப்பிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு உங்க கை கட்டெல்லாம் வந்து ஆனா வேற டாக்டர் தான் காட்டணும், சரி ஏதோ பிரிக்கிறது மட்டும் தானேன்னு சொல்லிட்டு நான் பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கவும் விடுறா. சரி கிளம்புங்கன்னு சொல்றா. கை நல்லா இருக்கான்னு பாக்கவே இல்லையேன்னு யூயூ கேட்டுட்டு இருக்கான். எங்க கையை இப்படி ஆட்டுங்க அப்படி ஆட்டுங்க, இப்ப நல்லதா இருக்கும் போல, சரி கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமா அந்த படம் பாத்தீங்களா, பிடிச்சிருந்ததான் யூயூ கிளம்பும் போது கேக்குறான். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்ல, நீங்க ரொம்ப ஜென்டில் உமன், அதான் கிளாசிக்கான மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் கிளம்பி போயிட்டு ஜியா நல்ல ரொமான்டிக் மூவிஸா வாங்குறா. அங்க நம்ம யூயூவோட ஃப்ரெண்டு பாக்குறாரு. ஆமாங்க இந்த மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் இந்த மாதிரி மூவிஸ் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு, நேத்து யூயூ ஒரு படம் கொடுத்தானே பாத்தீங்களான்னு கேட்க, 10 நிமிஷம் பார்த்தேன் தூக்கம் வந்துருச்சுன்னு சொல்ல. ஃப்ரெண்டு சிரிக்கிறாரு. பார்த்தா யூயூ பின்னாடிதான் நிக்கிறான். நேத்துதான் ஃபுல்லா பார்த்தேன்னு சொன்னீங்க, பொய்யான்னு கேட்க, ஏதோ உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சும்மா சொன்னேங்கன்னு சொல்லிட்டு ஜியா அங்க இருந்து போயிடுறா. அவ எடுத்த சீடிக்கெல்லாம் காசே கொடுக்காம, உன் ஃப்ரெண்டு காசே கொடுக்கல, அதுக்கெல்லாம் காசு கொடுன்னு சொல்லிட்டு யூயூ கிட்ட கேட்டு ஃப்ரெண்டு வாங்கிக்கிறான். ஜியா அங்க இருந்து வெளியே வீடெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது யூயூ வீடு வாங்க போறீங்களான்னு பின்னாடி கேட்டு பயமுறுத்திட்டு இருக்கான். அதுக்கு எதுக்கு சார் இப்படி பயமுறுத்துறீங்க, டீசெண்டா பேச தெரியாதான்னு கேட்டுட்டு ஜியாவும் அமைதியா போயிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில நம்ம யூயூவோட அம்மா வந்திருக்காங்க. அவங்க பொண்ணோட ஹஸ்பண்ட பாக்குறதுக்காக. வேணும்னே ஜியாவை கூப்பிட்டு அந்த பையனும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவங்க அம்மா பேசுறேன்ட்டு உனக்காக கொஞ்சம் திங்ஸ் கொண்டு வந்திருக்கேம்மா, என் பையனுக்கு நீ தான் ட்ரீட்மெண்ட் பாத்தியாமே, உனக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும், இதை சாப்பிட அப்படின்னு சொல்ல. இல்லங்க நாங்க டாக்டர்ஸ், இதெல்லாம் வாங்கினா லஞ்சம் வாங்கிக்கிற மாதிரின்னு அவ எஸ்கேப் ஆக பாக்குறா. அது எப்படிமா, இதெல்லாம் சேர்த்தா ஒரு 500 ரூபாய் கூட பெறாது, இவ்வளவு பெரிய டாக்டருக்கு யாராவது இதை போய் கிஃப்டா கொடுப்பாங்களா, பிளீஸ்மா சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என் தாவா நல்லா பாத்துக்கிட்டியாமேன்னு கேட்க, உங்க பையன் பேரு தாவான்னு கேட்க, யூடாவுன்னு தான் அவனுக்கு பேர் வச்சேன்,
அவன் தான் ஸ்டைலா இருக்கட்டும்னு சொல்லிட்டு யூயூன்னு மாத்திக்கிட்டான். இங்க பாரு இந்த புக்ல எல்லாம் வந்திருக்கான்ட்டு பையனை பயங்கரமா ஹைப் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கட்டும் ஆன்ட்டி, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஜியா கிளம்ப ஆரம்பிக்கிறா. உடனே அவங்க அம்மா மயக்கம் போட்டு விழுற மாதிரி ஒரு சீனை போட்டு நேரா ஜியா ஹாஸ்பிட்டல்ல செக்அப் பண்ண கூட்டு போறா. உங்களுக்கு பிளட் பிரஷர் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு, நைட்டு சீக்கிரமா தூங்குனீங்கன்னா சரியா போயிடும், ஃபுட்டை மட்டும் வாட்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல அவங்க அம்மா வேணும்னே கையில ஒரு டிசைனர் விசிறி ஃபேன் வச்சிருக்காங்க. அத அப்படியே கீழே வச்சுட்டு தெரியாத மாதிரி போயிடுறாங்க. யூ மறுபடியும் அன்னைக்கு தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கான், எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட போறாங்க. அப்ப அவங்க அம்மா எனக்கு ஜியாவை ரொம்ப பிடிச்சிருக்குடா, அந்த பொண்ணையே நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. எப்பமா நீங்க அவளை பாத்தீங்க, இதெல்லாம் எப்ப நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ஷாக் ஆயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஜியா நம்ம ஷாமான் கூட உட்காந்துட்டு இருக்கா. இங்க யூயோட அம்மா கால் பண்ணாங்க, இந்த விசிறியை கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க, இதுக்காக பாக்கணுங்கிறது எனக்கு பிடிக்கல, உன் பக்கத்துல தானே யூயோ இருக்காரு, அவர் வீட்டுல கொடுத்துட்டியான்னு கேட்க, அந்த விசிறி டிசைனர் இருக்கா, அதெல்லாம் என் தலையில கட்டாதீங்க, எனக்கு பயமா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா யூயோ கால் பண்றான், நாளைக்கு நான் உங்களை பார்த்து நானே விசிறிய வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே வாங்கிக்கோங்க அப்படின்னு இவ்ளோ போனை கட் பண்றா. அதோட தான் இன்னைக்கு பார்ட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.